பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கென்று நான் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு இன்னும் ஒரு தரம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் ஒரு தரம். இதுக்கு ஆதாரமாக வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12:26. அவருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிட்டு, நான் இன்னும் ஒரு தரம் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தான் சத்தியங்களை இன்னைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த செய்திக்கான தலைப்பு இன்னும் ஒரு தரம். இது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒன்ஸ் மோர் அல்லது ஒன் மோர் டைம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். பொதுவா ஒரு நிகழ்வு அல்லது ஒரு சம்பவம், ஒரு பாடல் நிகழ்ச்சி ஏதோ நடைபெறுகிறது வைத்துக் கொள்ளுங்களேன். அதுல ஒருவர் ஒரு பாடலை அருமையாக பாடுகிறார். நல்ல சிறப்பான விதத்துல இனிமையாக பாடினதுனால மற்ற கேட்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் மறுபடியும் சொல்லுவாங்க ஒன்ஸ் மோர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு தடவை நாங்க இன்னொரு முறை நாங்க கேட்கணும், நாங்க வாஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. தேவனும் கூட இன்னும் ஒரு முறை அப்படிங்கிற ஒரு பதத்தை இங்கு பயன்படுத்துகிறார். இன்னும் ஒரு தரம். இந்த செய்தி நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க யூடியூப்ல பார்த்தா கூட நான் மற்ற இடத்துல பேசுறது கூட உங்களுக்கு அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 4-5 இடத்துல கூட நான் 4-5 தடவை ஒரு 6 தடவை கிட்ட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இது நம்முடைய யூடியூப் சேனல்லையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமைய இந்த செய்தியை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அது என்ன? இன்னும் ஒரு தரம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 26ஆம் வசனத்துல அவருடைய சத்தம் பூமி என்ன செய்துட்டா? அசைய பண்ணிட்டு என்று சொல்லி வேதம் சொல்லுது. அது கடந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வாக அசைய பண்ணிட்டு என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அசைய பண்ணினது எங்கே அசைய பண்ணினது? அசைய பண்ணினதோடு ஆண்டவர் நிறுத்தாம இன்னொரு தரமும் நான் அசைய பண்ணுவேன், வானத்தின் சேர்த்து என்ன செய்வேன், அசைய பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப முன்னே அசைய பண்ணினது பூமியை மாத்திரம் அசைய பண்ணினார். இந்த தடவை சொல்லும் போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று சொல்லி இப்பொழுது அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்கிற வசனத்தை நீங்கள் நான் எபிரேயர் 12:26 வாசிக்க கேட்கிறோம். அப்போ அவருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிட்டு என்று சொல்லி கடந்த காலத்துல நடந்தது போல இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது? இதை குறித்த இந்த சத்தியத்தை குறித்த விளக்கங்களை அதுக்கு முந்தின வசனங்கள்ல நாம் பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். அதாவது 18வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது 18வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 25வது வசனம் வரைக்கும் அல்லது 23வது 4வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கே 2 உடன்படிக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒருத்தங்க வாசிக்க கேட்க நம்ம வாசிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. இந்த நீங்கள்ங்கிற பதம் எதை காண்பிக்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கல, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற விசுவாசிகளாகிய தேவனுடைய சபையை குறிக்கிறது. அப்ப நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து சேரல, எக்கால முழக்கத்தின் இடத்துக்கு வந்து சேரல, அக்கினி பற்றி எறியக்கூடிய மலையிடத்திற்கும் மந்தார இருள் பெருங்காற்று ஆகிய இடத்துக்கு நீங்களும் வந்து சேரல. நம்ம எங்க வந்து சேர்ந்தோமா பாருங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லுவார், வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு என்ன செஞ்சாங்க? வேண்டிக் கொண்டாங்க. இனிமே இந்த வார்த்தை சத்தத்தை எங்களால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக் கொண்டாங்க. ஏன்னா 20ஆம் வசனத்தை பாருங்க. ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். 21 மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது என்று 18 21 வரைக்கும் நாம் பார்க்கும்போது நமக்கு இப்ப தெரிஞ்சிட்டு, மோசே, அந்த பெருங்காற்று, எக்கால முழக்கம், அந்த இருள், மந்தாரம்,
அந்த அக்கினி, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன ஒரு கையில எடுத்து வச்சுக்கங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தர் அந்த மலையின் மேல், சீனாய் மலையின் மேல் இறங்கி வருகிற அற்புதமான காட்சி நீங்கள் நானும் பார்க்கிறோம். நம்ம ஆரம்ப நாளிலே நம்ம தியானித்தோம். கடந்த முறை ஒரு நாள் வேத தியான கூடிகளை கூட நம்ம தியானித்தோம். பஸ்காவை தொடர்ந்து அனுசரிக்கப்படக்கூடிய விசேஷித்த பண்டிகை பெந்தெகோஸ்தே பண்டிகை, 50வது நாள் பண்டிகை. அவர்கள் ஆபீப் என்கிற 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அவர்கள் பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய 14ஆம் தேதி அது நடக்கு. 14ஆம் தேதியிலிருந்து கணக்கு வைத்தோம் அப்படின்னு சொன்னா 1ஆம் மாதத்துல 17 நாட்கள் இருக்கு. 2வது மாதம் 30 நாட்கள். அப்ப இந்த 17 30 எத்தனை ஆச்சு? 47. 47வது நாள்ல தொடர்ந்து வந்தீங்கன்னா 3 நாள் ஆண்டவர் ஆயத்தப்பட்டிருக்கு சொல்றார். 3ஆம் நாள்ல கர்த்தர் நினைச்சுவார், பிரத்யட்சமா சீனாய் மலையில் இறங்குவார் அப்படிங்கிற காரியத்தை யாத்திராமம் 19வது அதிகாரத்துல தேவன் சொல்லி அதையும் நிறைவேற்றுகிற காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து நீங்கள் நானும் பார்க்க முடியும். 3 நாள் ஆயத்தத்துக்கு பிற்பாடு அந்த 3ஆம் நாள் கடைசியில, ஆக 50வது நாள் தேவன் வெளிப்பட்ட அந்த விசேஷத்தை பார்க்கும்போது யூதர்களுக்கு 50 அப்படின்னு சொல்லும்போது பெந்தெகோஸ்தே அப்படிங்கிற அந்த பதத்தை காண்பிக்கிறது. அதனால பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்ட விதத்தை தான் இங்க பேசுகிறார். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான் என்று சொல்லும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஏறக்குறைய 430 வருஷ அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கின விதத்தை நீங்களும் நானும் யாத்திராமத்தின் புஸ்தகத்துல பார்க்கிறோம். ஏறக்குறைய 10 வாதைகளை எகிப்தியருக்கு மத்தியில நிறைவேற்றி ஆண்டவர் அதை தொடர்ந்து தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் 430 வருஷ அடிமைத்தனத்தை கர்த்தர் முறித்து அவர்களை அணி அணியாக புறப்பட பண்ணினார் என்கிற சங்கதியை நீங்களும் நானும் யாத்திராமம் என்னாமத்தின் புஸ்தகத்தில எல்லாம் விவரமாக வாசிக்க கூடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே புறப்பட பண்ணின பிற்பாடு ஆண்டவர் உடன்படிக்கை எந்த இடத்துல செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை தாம் தெரிந்து கொண்ட விதத்தை எந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் யாத்திராமம் 19வது அதிகாரம் துவக்கத்துல தான். அதனாலதான் யாத்திராமம் 19வது அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது இவர்கள் தான் எனக்கு சொந்த சம்பத்து என்று சொல்லியும் ராஜரீக, அதாவது ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்ட விதத்தை யாத்திராமம் 19வது அதிகாரத்துல பார்க்கிறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ அடிமைத்தன வீட்டுல இருந்து ஆண்டவர் விடுதலையாகி உடனே வனாந்தரத்துல ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தல. உடனே ஆண்டவர் நினைச்சல, அவங்களுக்கு கற்பனை கொடுக்கல. அதுல இருந்து வழிநடத்தப்பட்டு வர்றாங்க. 14வது அதிகாரத்தில் அங்கிருந்து 13வது அதிகாரத்தில் அங்கிருந்து 13 மற்றும் 14ல புறப்பட்டு வந்து சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளக்கிற காட்சியை பார்க்கிறோம். 15ல தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். 16ல மன்னா புலிதள்ளப்படுற காட்சி காண்பிக்கப்படுகிறது. 17வது அதிகாரத்தில் ரெவிதீமில் அவர்கள் அமலேக்கியரை மேற்கொள்கிற காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்கிற பெயர் வைக்கப்படுவதையும் நீங்கள் நானும் நன்கு அறிவோம். 18ல அங்கே ஒரு தீர்மானம், யார் யார் எப்படி ஜனங்களை விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை காண்பிக்கிற அற்புதமான காரியம் அங்கே மோசையின் மாமனாகி எத்திரோ மூலமாய் அங்கு நிறைவேற்றப்படுகிறத நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 19வது அதிகாரத்துக்கு வரும்போதுதான் எந்த காட்சி, இந்த அக்கினி மந்தாரம் மலையை தொடுகிற இந்த மாதிரி காட்சிகள்லாம் எல்லாம் அவங்க ஜனங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அப்ப அந்த சமயத்துல அந்த பூமியை அதிர்ந்தது. அந்த சத்தத்தை தான் ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துகிறார். எந்த சமயம், பழைய உடன்படிக்கையின் சமயத்துல தேவன் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்த நாளிலே பூமி அதிர்ந்தது. அதாவது மலை அதிர்ந்தது. மலை பெற எதுல இருக்கு? வானத்துல இருக்க, பூமியில இருக்கு. மலை அதிர்ந்து அப்படின்னா பூமி அதிர்ந்துன்னு அர்த்தம். மலையும் பூமியை தான் குறிக்கி, பூமியை தான். அப்போ பூமிக்கு மேலெல்லாம் இல்லை, பூமியில தான் இருக்கு. அப்போ யாத்திராமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது நல்ல கவனிங்க, ஒரு ஆழ்ந்த சத்தியம் உண்டு. யாத்திராமம் 19வது அதிகாரம் அதுல 18வது வசனத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிட்டு மலை முழுவதும், முடிங்க பாப்போம், மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அதுதான் அசைது, அதான் அதிர்வு. இதைத்தான் தேவன் அங்கே காண்பிக்கிறார். அப்போ மலையின் அடிவாரத்துல ஜனங்கள் இருந்தார்கள். இந்த யாத்திரம் 19 விட்டுறாதீங்க. இப்ப எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் என்ன வெளிச்சத்தை எபிரேயர் 12ல வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க. வேற ஒண்ணு இல்லைங்க, 2 விஷயங்கள் தாங்க. 2 கூட்டத்தை காமிச்சு கொடுக்கிறார். 2 மலையை காமிச்சு கொடுக்கிறார். 2 வெவ்வேறான இடங்களை காமிச்சு கொடுக்கிறார். பழைய உடன்படிக்கை வேறு, புது உடன்படிக்கை வேறு.
பழைய உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தின கூட்டம் வேறு, புது உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிற அந்த கூட்டம் வேறு. பழைய உடன்படிக்கையில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள், புது உடன்படிக்கையில புதிய ஏற்பாட்டுக்கால அந்த விசுவாசிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய பலியை பற்றுகிற விசுவாசத்தினாலே வருகிற கூட்டத்தார். இந்த ரெண்டு கூட்டத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அங்கே மலை அதிர்ந்தது, அந்த மலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அந்த மலை எல்லாம் எதை குறித்தது அப்படின்னு சொன்னா, அது சீனாய் மலையை குறிக்கிறது. ஆனா நீங்கள் நான் எங்க வந்து சேர்ந்தோன்னு சொல்லி தொடர்ந்துள்ள வசனத்தில் அவர் சொல்றார் என்றால், எபிரேயர் பாருங்க, எபிரேயர் 12வது அதிகாரம் 18 21 வரைக்கும் பார்க்கும்போது அந்த மலை என்ன மலை? சீனாய் மலை. மறந்துடக்கூடாது. ஏன்னா யாத்திரம் 19வது அதிகாரம் முதல் துவக்கத்தில் இருக்கு சீனாய் மலை. ஆனா 22ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, நீங்களோ, எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க, நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் எடுத்திருக்கும். அந்த ஜனங்கள் வந்தது போல எருசலேம் இல்ல, பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை பார்க்க நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும். பாத்தீங்களா, நம்ம எங்க வந்து சேரலன்னு முத காமிச்சு கொடுத்தார், அதுக்கப்புறம் எங்க வந்து சேர்ந்தீர்கள்னு சொல்லி காமிச்சு கொடுக்க, அவ்வளவுதான். அப்ப எங்க வந்து சேரல அப்படின்னா, இதுதான் இதை குறித்த வெளிப்பாடு இக்கால ஊழியர்களுக்கு தேவை. இதை குறித்த வெளிப்பாடு இக்கால விசுவாசிகளுக்கு தேவை. இந்த வெளிப்பாடு இல்லாதனாலதான் சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? உலகத்தையே காமிச்சு கொடுக்கிறது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் பழைய உடன்படிக்கையில இல்லைங்கிற வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு தேவை. அதான் அவர் சொல்லிக் கொடுக்கிற. முதல்ல சொல்லிட்டாரு, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து சேரல, இந்த மந்தாரம் உள்ள இந்த மலையை தொட்ட செத்துருவான்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துக்கு வந்து சேரல. அக்கினி, மந்தாரம், எக்கால சத்தம், முழக்கம், இந்த இடத்துக்கு நீங்க வந்து சேரல சொல்லிட்டு அப்ப எங்க வந்து சேர்ந்தீங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்க. இப்ப ஒவ்வொன்னா அதை பார்க்க வேண்டாம், இது ரெண்டே காரியம்தான். நம்ம எந்த இடத்துக்கு வந்து சேரலன்னு சொல்லிட்டாரு, எந்த இடத்துக்கு வந்து சேரணும்னு இருக்கு, அவ்வளவுதான். அப்ப எந்த இடத்துக்கு வந்து சேரல? பழைய உடன்படிக்கைக்கு வந்து சேரல, நியாயப்பிரமாணத்திற்கு வந்து சேரல. அந்த மோசே அந்த மலையில இன்னைக்கு பாருங்க, அதை குறித்து இன்னைக்கு பெரிய ஸ்டடி எடுத்துட்டு இருக்காங்க. மோசே அந்த மலையில அந்த காட்சி, அதே போல நானும் மலையில இருக்கும்போது ஆண்டவர் முகமுகம், இதெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து சேரலன்னு சொல்லிட்டாரு. இதை குறித்த வெளிப்பாடு வேணும் பிரியமானவர்களே. நீங்க இன்னும் மலை அங்கதான் பார்த்துட்டு இருக்காங்க, அவர் இங்க வந்தாச்சு. புது உடன்படிக்கையில அவர் என்றென்றைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் வந்தாச்சு. அவர் அங்க இறங்குவார்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல மலையில போய் ஜோம் பண்ண பாரு, இதுவரை பாருங்க, மலையில போய் ஜோம் பண்ண சொல்லி நிறைய பேர் மலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. தென்காசி பக்கம் எங்கேயாவது மலையை பார்த்து நினைச்சுறாங்க, மலையில போய் ஜோம் பண்ணா அங்க ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்கேயும் ஜோம் பண்ணலாம். நான் சொல்றேன், மலை தான் இல்லை, எங்கேயும் ஜோம் பண்ணலாம், தனித்து எங்கேனாலும் ஜோம் பண்ணலாம். அதுக்கு மோசே மலை, அப்ப நானும் இந்த மலைன்னு சொன்னீங்கன்னா அங்க பைபிள்ல உங்களுக்கு இடம் கொடுக்கல, லிட்டரலா இடம் என்ன செய்யல, கொடுக்கல. அப்போ இந்த மலையிடத்துக்கு நீங்க வந்து சேரல, இந்த எக்கால முழக்கத்தின் இடத்துக்கு நீங்க வந்து சேரல. அப்ப எங்க வந்து சேர்ந்தீங்கன்னா அது சீனாய் மலை, இது சீயோன் மலை. கொஞ்சம் லைட்டா தான், ஸ்லைட்டஸ்ட் டிஃபரன்ஸ். சீனாய், இங்க சீயோன் அப்படின்னு இருக்கு. அந்த நாய் அப்படிங்கிறத இங்க இங்க யான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு, சீயோன் யோன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்ப சீனாய் மலை வேற, சீயோன் மலை வேறு. அதனாலதான் நீங்க அங்க வந்து சேரல, இங்க வந்து சேர்ந்தீங்கன்னு சொல்லி அப்போ ரெண்டு கூட்டத்துக்குள்ள வித்தியாசத்தை காமிக்கிற. நல்லா கவனிங்க, ஏன்னா இந்த ரெண்டும் தான், இதுதான் செய்தி. இன்னும் ஒரு தரம் என்கிறதற்கு செய்தி எது தெரியுமா? இதுதான், இந்த ரெண்டு வித்தியாசம். அப்ப அந்த சீனாய் மலை பாருங்க, ரெண்டு மலையை சொல்ற, சீனாய் மலை, சீயோன் மலை, ஷார்ட்டா எடுத்துக்கிட்டேன். அடுத்து பாருங்க, இன்னொன்னு பரலோகத்துல அங்க உள்ள சத்தம் இருக்கு, இங்க பூமியில ஒரு சத்தம் இருக்கு பாருங்க. அப்ப மேலான எருசலேமோ நம்ம எல்லாருக்கும் தாயானவள் சொல்லி கலாத்தியர் 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆகார் என்பவள் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, பரம எருசலேமுக்கு ஆகார் சரியா? பரம எருசலேமுக்கு ஆகார் சரி இல்ல. நீங்கள் நானும் பரம எருசலேமுக்குரியவர்கள். அதனாலதான் இக்கால வெளிப்பாடு ஏன் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கு இன்னைக்கு சொல்லணும்னா தேவையா இருக்கு அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, இந்த வெளிப்பாடு கிடைக்க பெற்றவர்கள் பூமிக்குரியவைகளை காண்பித்து கொடுக்க மாட்டார்கள், பூமிக்குரியவைகளை அடையும்படிக்கு ஓட மாட்டார்கள், முழுக்க முழுக்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுவார்கள். அப்ப அன்னைக்கு ஒரு அசைவு ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்காக ஆண்டவர் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும். அதைத்தான் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தா, அதுதான் உடன்படிக்கை. நீங்க வார்த்தையின்படி கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு எதை கொடுக்க போறேன்? பாலும் தேனும் ஓடுகிற எழுத்தின்படியான கானான்.
இந்த வெளிப்பாடு இன்னைக்கு இல்லாதனாலதான் இன்னைக்கு அந்த காணான்னு இன்னைக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. குற்றப்படுத்த நினைக்காங்க பிரியமானவர்கள. ஒரிஜினலை அசலை காமிக்கும் போது போலியானது அடிபடதான் செய்யும். அதுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. ஒரு அசல் காமிக்கும் போது, ஒரு நல்ல நோட்டை காமிக்கும் போது, விவரிக்கும் போது கள்ள நோட்டு அடிபடதான் செய்யும். அதுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. தேவனே அப்படித்தானே காண்பிக்கிறார். இங்க எபிரேயர் அப்படித்தானே காமிக்கிறாரு. அதை புறக்கணிக்கிறாரு. அந்த சத்தத்துக்கு வந்துச்சாருல்ல, நீங்களான அது சத்தம் பயங்கரமானதுதான். மோசையும் என்ன சொல்றாரு, நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. அந்த இடத்துக்கு வந்து சேரலையா, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் நாம் வந்து சேர்ந்த இடத்தை பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் அவர் சொல்றார், நான் பூமி அசைய பண்ணினேன், இன்னும் ஒரு தரம் வானத்தை என்ன செய்வேன், பூமியை மாத்திரம் இல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன்னு சொல்றார். அப்ப அன்னைக்கு பூமியை மட்டும் தான் அசைய பண்ணார். ஏன்னா பூமி அசைய பண்ணார், கானானியர் அசைய பண்றார், பெர்சியர் அசைய பண்ணார், கவனிச்சுவாங்க, மோவாபியர் அசைய பண்ணார். இன்னைக்கு அப்படியா? அன்று நம்ம எல்லாம் வாழை எடுத்துட்டு அந்த இசைஜனங்கள் போன மாதிரி அப்படி போக முடியுமா? போய் அங்க பக்கத்தில் உள்ள ஏரியாவெல்லாம் அசைக்க முடியுமா? அது அந்த அசைவு இல்லை, வானத்தை அசைவு பண்ணினா. அப்ப இன்னும் ஒரு தரம் என்று சொல்லானது 27 காண்பிக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும் என்பதை குறிக்கிறது. இன்னும் ஒரு தரம் சொல்லி 26ஆம் வசனத்துல சொன்னது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு தரங்கிறது நம்ம பாஷையில என்ன தெரியுமா, ஒன் மோர் டைம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட அதே சத்தத்தை போல இன்னும் ஒரு தடவை அப்படிங்கறத இன்னைக்கு நடத்தப்பட்டு இருக்காங்க. ஐயோ பாவம், அது அதுக்காக காண்பிக்கப்பட்டதில்லை. இன்னும் ஒரு தரம் சொல்லுக்கு என்ன அர்த்தமா பாருங்க, நீங்களே பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. 26 தான் இந்த செய்திக்கு மையமா எடுத்துக்கொண்டேன். அதுக்கு அடுத்த வசனம் 27 பாருங்க, வாசிங்களேன், நல்ல கவனிங்க. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது பைபிள் காண்பித்து கொடுக்கிற அர்த்தத்தை பாருங்க. அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல. பாத்தீங்களா, உண்டாக்கப்பட்டது என்ன தெரியுமா, சிருஷ்டிப்பை சொல்றார். இந்த பூமியும் வானும் என்ன செஞ்சிடும், ஒளிந்து போயிடும். புதிய வானம் புதிய பூமி உண்டாகுதுன்னு அர்த்தம், பழைய வானம் பழைய பூமி அகன்று போயிரும் அர்த்தம். அப்போ என்ன சொல்ல வர்ற, அப்போ எழுத்தின்படியான காண இன்னைக்கு நிறைய இதை பிடிச்சிட்டாங்க, நிறைய இதை அடிச்சுன்னா அயன்டோம கூட உடைச்சிருக்காங்க இந்த எருசலேம்ல தான். அதனால இன்னைக்கு மக்கள் என்ன தெரியுமா, பாலும் தேனும் ஓடுகிற காணானே குறியா இருக்காங்க. பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு செல்வ செழிப்பா கொடுத்தான்னு பைபிள் சொல்லுது. இன்னும் ஒரு தரம் சொல்லி ஏன் சொல்றாங்கன்னா, அவருடைய சத்தம் பூமி அசைய பண்ணிட்டு உண்மைதான். மோசே நாட்கள் அசைய பண்ணிட்டு உண்மைதான். இஸ்ரவேல் ஜனங்கள் மலையின் அடிவாரத்தில் இருக்கும்போது அது அசைந்தது உண்மைதான். ஆனா இன்னும் ஒரு தரம் சொல்லி எதை நமக்கு வெளிப்படுத்து அப்படின்னா, புது உடன்படிக்கையில தேவன் பேசுகிற சத்தம். அதாவது புதிய ஏற்பாட்டு கால விசுவாசி நம்மோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமா தேவன் நம்மோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கைக்கு ஏற்றது. அதுதான் இன்னும் ஒரு தரம். அப்ப புது உடன்படிக்கையின் விசுவாசிகளாகிய நாம் இதை கூட இந்த செய்தியை இன்னொரு விதமா கூட எடுக்கலாம். புது உடன்படிக்கை இன்னும் ஒரு தரம் என்னும் புது உடன்படிக்கை கூட எடுக்கலாம் போல. அந்த அளவுக்கு இன்னும் ஒரு தரம் என்பது புது உடன்படிக்கை குறிக்கி. ஏற்கனவே ஒரு தரம் அசைச்சாச்சு. அப்ப இன்னொரு தரம் எதுக்காக அசைக்காருன்னு கேட்டா, அசையாதவைகள் பாருங்க. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது, மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும். அப்ப உங்களுக்கு புரியுதா, ஆரோனுடைய ஆசாரித்துவம் மாறி போனது. அங்கே சீனாய் மலையிலே ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை என்ன செஞ்சுட்டு மாறி போனது. போயிட்டு போலையா, அது போகலன்னா அப்புறம் இது வராது. அவர் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் என்று சொல்லிதான் எபிரேயர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப என்னையா இது அசையாதவைகள் அசைவுகள் சொல்றாரு, நல்ல கவனிங்க. எதுக்காக அசையாதவைகள் அசைவுகள் சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை துண்டிச்சுட்டு அவர்கள் பயணம் பண்ணின காரியங்கள் எல்லாம் எதுக்காக தெரியுமா, இவ்வுலகத்தின் ராஜ்யத்துக்காக மாத்திரமே. அவருடைய பயணம் எல்லாம் எதை சார்ந்து இருந்ததுன்னு கேட்டா, எழுத்தின்படியான பாலும் தேனும் ஓடுகிற கானான். இந்த வெளிப்பாடு ஏன் ஊழியர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த வெளிப்பாடு இருந்தாதான் உண்மையாகவே ஜனத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்ப முடியும். இன்னைக்கு அதை மட்டும் விட்டுட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, ராஜ்யத்தை கொடுத்தார், வீடுகளை கொடுத்தார், அவங்க பயங்கர திரளான ஆஸ்திகளை கொடுத்தார், அவளுக்கு அது கிடைத்தது. பாலும் தேனும் ஓடுகிற பாருங்க செல்வ செழிப்பான ஒரு திராட்சை கொலையே 2-3 சேன் தூக்கிட்டு வருவாங்களாம் பாருங்க.
இன்னைக்கு 1/2 கிலோ 2 கிலோனாலும் சின்ன பிள்ளை தூக்கிட்டு போயிடும். அன்னைக்கு பாருங்க, ஒரு கொலையவே நிறைய பேர் நினைச்சுவாங்க, 2-3 பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு போற முடியும். அவ்வளவு செழிப்பானது. கர்த்தர் உங்களையும் செழிக்க பண்ணுவான்னு சொல்லுகிற நூதனமான உபதேசத்துக்கு சபை விடை கொடுக்க வேண்டும். அதுக்குதான் ஆண்டவர் இந்த இன்னும் ஒரு தரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். முதல்ல பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார்? சீனாய் மலை, சீயோன் மலை, 2 மலையை காமிக்கிறார். 2 கூட்டத்தையும் காமிச்சு கொடுக்கிறார். நீங்களும் சொல்றது யாரை குறிக்கி? இஸ்ரவேல் ஜனத்தையா குறிக்கி? இல்ல. அப்ப அங்க சேர்ந்த ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. மோசே, இன்னும் ஜனங்கள்லாம் பயந்தாங்க, வேண்டிக்கிட்டாங்கன்னு போட்டிருக்க. வேண்டிக் கொண்டது யாரு? புது உடன்படிக்கை சபையாரா? யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், பழைய உடன்படிக்கையில் உள்ளவங்க. அப்ப நல்ல உன்னிப்பா கவனிச்சா பாருங்க, இடத்துல வித்தியாசம், ஆட்கள் வித்தியாசம், உடன்படிக்கையில வித்தியாசம். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. நல்லா பாத்துக்கங்க. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. மலையில வித்தியாசம். சீனாய் மலை, சீயோன் மலை. அங்க எழுத்தின்படியான கானான், பாலும் தேனும் ஓடுகிற சரீர பிறந்த பூமிக்குரிய கானான். அங்கே பரம கானான். 2ஐயும் காண்பிக்கிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், இங்கே நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். இந்த 2 கூட்டத்தை காமிச்சு கொடுக்கிறார். அவர்கள் கேட்ட சத்தம், நீங்கள் கேட்கிற சத்தம் இருக்கா இல்லையா? சத்தத்துல வித்தியாசம் இருக்கு. அவங்க கேட்ட சத்தம். இன்னொன்னு, பூமியிலிருந்து பேசுறவருக்கே நீங்க செவி கொடுக்கலனா யாரு? மோசேயை சொல்றார். தேவன் பேசுனதுதான். பூமியிலிருந்து பேசுறவருக்கே சொல்றேன், பரலோகத்திலிருந்து பேசுறவருக்கு நீங்க செவி கொடுக்கலன்னா நீங்க எப்படி தப்பிப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறாரா இல்லையா? கேட்கிறாரு. 25 வசனம் தானே அல்ல கேட்கிறார். எபிரேயர் 12:25 கேட்கிறார். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியில் பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவர் நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அப்ப பூமியிலிருந்து பேசுகிறவர் யாரு சொல்லுங்க? 2மே தேவன் சொல்லிடாதீங்க. அன்று வித்தியாசத்தை காமிக்கிறார். பூமியிலிருந்து பேசினவர் யாரு? மோசே. மோசே தேவனுடைய பிரதிநிதியா, தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா என்ன செய்றார்? பூமியிலிருந்து பேசினார். அதான் பூமியிலிருந்து பேசினவருக்கு செவி கொடுக்காதவங்களுக்கு அவங்களே தப்பி போகலையாம். பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை பாருங்க, தேவன் பேசுறாரு. தேவனே இந்த பூமிக்கு இறங்கி வர்றார். மோசேயோட சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்களே தப்பி போகல, செத்து போயிட்டான். பூமியிலிருந்து பேசுறவனுக்கு ஆள் காலி. பரலோகத்திலிருந்து பேசுறவனுக்கு தான் அப்புறம் எப்படி தப்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. நான் இன்னும் ஒரு தரம், இந்த வார்த்தையை மறக்க மாட்டீங்களே, ஒன் மோர் டைம். நீங்க நல்லா பாட்டு பிடிக்கணும், இன்னும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இல்லப்பா, அது எதை காண்பிக்குன்னா புது உடன்படிக்கையினுடைய சாராம்சத்தை காண்பிக்கு. ஏன்னா நம்மளா புது விளக்கம் கொடுக்கும். இன்னும் ஒரு தரம் சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்தம் கொடுத்தீர், இன்னைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நான் கேட்டு 2004-5 எவ்வளவு குழப்பத்துல இருந்தேன் தெரியுமா? 2004-5 அப்படிலாம் அங்கங்க போய் என்ன செய்வேன் தெரியுமா? பாசம் பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் மோசையோடு பேசுறது போல உங்களோடு முகமுகமா பேசுவார்னு சொல்லி இப்படி தவிச்சு போராடி மாம்ச பலன்ல முயற்சி பண்ணி அப்படி முகமுகமா கடைசி வரைக்கும் பேசல. வியாக்கியானத்தை பாருங்க, எவ்வளவு மேன்மையான இடத்துக்கு வந்துட்டோம். அவர் நீங்க மணிக்கணக்கா பேச முகமுகமா எனக்கு பேச வேண்டாம். அவரு என் உள்ளத்துல இருக்கிறாரு. ஏன் எனக்கு வெளியில வச்சு எதுக்கு வர நான் பார்க்கணும்? நான் கேட்கிறேன். அந்த பழைய உடன்படிக்கை இடத்துல நான் வந்து சேரல. தூரத்திலிருந்து அந்த சத்தம், அந்த அப்படியே பிரத்யட்சமா அப்படியே ஒரு மாதிரி காட்சி. இன்னைக்கு அதனாலதான் தரிசனத்தை பார்த்து ஓடுறாங்க, தரிசனத்தை பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த அக்கினி இறங்கி வந்தது, ஒரு மந்தாரம் அப்படி சூழ்கிறது. இதோ நான் இப்பொழுது பார்க்கிறேன், ஒரு எக்கால சத்தத்தோடு தேவதூதர்கள் நிக்கிற. வேண்டாம்பா, உன் உடன்படிக்கையே வேண்டாம். நான் வந்து சேர்ந்த இடம் எது தெரியுமா? அந்த சத்தம்ல எதை காமிக்க தெரியுமா? அசை உள்ளவைகள் மாறி போயிடும். அந்த கானானும் மாறிடுச்சு, அந்த ஆரோனுடைய ஆசாரி முறையும் மாறிடுச்சு, அந்த உடன்படிக்கை மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. பைபிள் சொல்லுது, இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் என்ன செஞ்சிடும்? மாறி போகும் என்பதை, சத்தமா சொல்லுங்க, என்பதை இன்னும் சத்தமா சொல்லுங்க. இதத்தான் குறிக்கணும். நீங்களும் குறிச்சு வச்சுக்கோங்க. இதத்தான் இது குறிக்கி. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது முகமுகம் பேச, அதை காமிக்கல. அசை உள்ளவைகள் வேற, அசையாதவைகள் வேற. இந்த பூமியில காண்கிற எல்லாமே அசை உள்ளவைகள் தான். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அசைவில்லாததா? அயண்டோமே முடிச்சிட்டாங்களே, பல இடங்களே அடிக்காங்களே. இதெல்லாம் அக்கினிக்கு இரையாக கூடியது. அது அக்கினிக்கு இரையாக கூடியதா? தேவனுடைய ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துருங்க.
இன்னும் ஒரு தரம் என்கிற சொல் நமக்குள்ள துணிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன? அசையாதவைகள் வேற, அசை உள்ளவைகள் வேற. அப்ப ஆண்டரும் படிப்படியா ரெண்டு ரெண்டா காமிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க நல்லா பாருங்க. மோசே, அப்புறம் இயேசு கிறிஸ்து. பரலோகத்திலிருந்து பேசினவர் இயேசு கிறிஸ்து. ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்திடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீங்க மோசே மூலமா அங்க கேட்கிற அந்த சத்தத்துக்கு வந்து சேரல. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்திடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். குமாரனுடைய ரத்தம். அப்போ பழைய ஏற்பாட்டு கால மத்தியஸ்தனை காமிச்சு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கக்கூடிய மத்தியஸ்தனாகிய மோசையை காமிச்சு கொடுக்கிறார். அந்த சத்தம் கிடையாது. இங்கே நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரை வெளிப்பட்டு இருக்கிற கிறிஸ்துவை காமிச்சு கொடுக்கிறார். அப்போ மோசே இயேசு கிறிஸ்து. பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள். சீனாய் மலை, சீயோன் மலை. அசை உள்ளவைகள், அசைவில்லாதவைகள். அப்போ பழைய ஏற்பாடு எழுத்தின்படியா ராவா எடுக்காங்களே, அதெல்லாம் அழிந்து போகிற கூட்டம். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அதெல்லாம் சொல்லுங்க. 27ஆம் வசனத்தை பார்த்து சொல்லுங்க. இந்த பழைய ஏற்பாட்டையே தழுவிக்கிட்டு இருக்கிற கூட்டம்லாம் என்ன கூட்டம்? அது அசை உள்ளது. அதனாலதான் இதை சொல்லிட்டு 27 சொல்லிட்டு இந்த அர்த்தத்தை சொல்லிட்டு இன்னும் ஒரு தரங்கிற அர்த்தத்தை சொல்லிட்டு 28 சொல்றாரு, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ளுகிறோம். நியாயப்பிரமாண கிரியையை பற்றி கொள்ளுகிறவன் பைபிள் இல்ல. கிருபை யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதலால் நமக்கு அர்த்தம் இருக்கு. நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு அர்த்தம் உண்டு. எனக்கும் நான் சந்தோஷப்படதான் செய்றேன். சொற்பமா தான் வந்திருக்கிறோம். எதையும் ஆயிரங்கள் கேட்க வேண்டிய செய்தி தான் இது. சொற்பமா தான் வந்திருக்கும். பரவாயில்ல. இன்னைக்கும் பழைய உடன்படிக்கை வச்சு இன்னைக்கு செய்தி வெளியே போகட்டும். இந்த பழைய உடன்படிக்கை வச்சு என்ன பல்டி, என்ன விதமான இது குதூகலம். யாப்பேசை கர்த்தர் அவிதமாய், அது அசை உள்ளது. இன்னும் புரியலையா? அங்க வந்த சத்தம் எல்லாம் அசை உள்ளது. ராஜ்யத்தை கட்டினார்கள், எப்ப அது அசை உள்ளது. நீ என்னத்தை கட்டினாலும் ஒரு பிரோஜனம் கிடையாது. மனுஷன் உலகம் முழுவதையும், அவங்க ஒரு தேசத்தை அசைய பண்ணதே நீ பெரிய அளவு நீ எடுத்து பேசினா, புதிய ஏற்பாடு புது உடன்படிக்கை மத்திய சொல்லிட்டாரு, மனுஷன் உலகம் முழுவதும் அதே படுத்த என்ன அர்த்தம்? இது அந்த காணனை விட பெருசு. உண்மையா இல்லையா? ஒரு தேசம், இஸ்ரேல் தேசம், ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு உள்ளது. அவரே சொல்லிட்டாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று மத்தேயு 16:26 கேட்கிறார். பிரியமானவர்களே, இது எச்சரிக்கப்படுவோம். அழுத்தமாகவே பேசுகிறேன். அதை சொல்லிட்டு தான் பாருங்க. அசைவுள்ளது வேற, அசையாது வேற. அசைவுள்ளது நிலைத்திருக்குமா? அப்ப ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசைவுள்ளவைகள், மன்னிக்கவும், அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. அசைவுள்ளவைகள், ஆமா. அதனாலதான் எல்லாம் மாறிட்டு. அதனாலதான் அந்த சத்தத்துக்கு வரல. இன்னும் பழைய ஏற்பாடு பிடிச்சிட்டு இருக்க. உடனே பழைய ஏற்பாடு இப்ப சத்தியம் கிடையாது. நீ பழைய ஏற்பாட்டுல அசையாதவைகளுடைய அர்த்தத்தை நீ எடுக்கணும், இல்லைன்னா பிரோஜனமே கிடையாது. இந்த சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரர்களே, நீங்க பழைய உடன்படிக்கையில உள்ள அந்த சத்தியத்தினுடைய தாத்பரியத்தை ஆவிக்குரிய அர்த்தத்துல அசைவில்லாத ராஜ்யத்துக்கு அடையாளமாக நீங்கள் எடுக்காவிட்டால் வஞ்சிக்கப்பட்டு போகிறீர்கள் என்ற அர்த்தம். இது உண்மை. அதான் காலாகாலமா ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்குள்ள காரியங்களை எழுத்தின்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கிடைச்சது. ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள் திரளாய் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னும் திரளாய் கிடைத்தது. அவன் சீமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுதுன்னு சொல்லி நீ வைராக்கியம் பாராட்டுகிறது எல்லாம் சுத்த பொய். அது வேதத்துக்கு ஒவ்வாத காரியம். அது சுத்த மடத்தனம் என்றுதான் சொல்லணும். நான் சொல்றதுக்கு வெக்கப்படல. வசனத்தை பாருங்கய்யா. நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டுக்கால விசுவாசிகளே, தேவ ஜனமே, நீங்களும் நானும் வந்து சேர்ந்த மலை அந்த சீனாய் கிடையாது. அன்று வந்து ஆகாரம் தந்துட மாட்டாரா, இது தந்துட மாட்டாரா, அங்கிருந்து இது கொடுக்க மாட்டாரா, அதைத்தான் அந்த ஜனங்களுக்கு விளங்க காமிக்கிறதுக்கு நீங்கள் நானும். மோசே ஜனங்களுக்கு யோவான் 6 சொன்னாரா இல்லையா? மோசே வனாந்திரத்திலிருந்து அப்பத்தை புசி கொடுத்தான். அந்த அப்பம் வானத்திலிருந்து அப்பத்தை அவன் கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. வானத்திலிருந்து வந்த அப்ப நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அப்பமாவது இருந்தாவது எனது தேநீட்ட பணியாரம் போல இருந்தது, அதையாவது தந்தா நான் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இவர் உண்மையை பசிக்கிறது. ஆமா, நீ என்னை அறிகிற அறிவுல வளரணும். அதுதான் ஆகாரம். என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை காணாமல் பிழைத்திருப்பான். அதுதான் ஆத்மாவை வாழ வைக்கக்கூடியது. ஆனா ஃபுல்லா என்ன தெரியுமா?
பாத்தீங்களா அந்த ஆகாரம் வந்தது, உங்களுக்கும் பாருங்க. அதைத்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தோம். பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒருத்தங்க அரிசி மூடையை வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீ சொல்ல நல்லா இருக்கும், இன்னைக்கு நல்லா இருக்கும், இதையே பற்றி கொள்வது நல்லா இருக்கும். பாருங்க, நான் இதை மென்னு பாராட்டாதீங்க. இதை மென்னு பாராட்டுறதுக்கு புதிய ஏற்பாட்டுல சத்தியங்கள் காண்பிக்கப்படல. கர்த்தர் நடத்துவார், நடத்த மாட்டாருன்னு சொல்லல. ஆனா இந்த ராஜ்யத்துக்கு அழைக்கப்படல. சோத்து ராஜ்யத்துக்கு அழைக்கப்படல. நகநட்டு ராஜ்யத்துக்கு அழைக்கப்படல. விதவிதமான துணிமணிகள் ராஜ்யத்துக்கு அழைக்கப்படல. இந்த பூமியில நம்மள அப்படியே ரொம்ப மேக்கப்பா காமிக்கிறதுக்கு அழைக்கப்படல. அழிந்து போகிற வஸ்துக்களின் ராஜ்யத்துக்கு அழைக்கப்படல. இது எவ்வளவு திட்டவட்டமாய் காண்பிக்கப்படுது. அது சொல்லுதுன்னு சொல்றாரு. நம்ம யாரா? ஆதலால். இன்னும் ஒரு தரம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு இது குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆதலால் அந்த முகாந்திரத்தை பாருங்க. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க, அந்த சத்தத்தை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அசைவுள்ள ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். ஏன் இன்னும் ஒரு தரம் அவர் பூமியை வானத்தையும் அசைன்னு சொல்றாரு அப்படின்னா, அசைவில்லாத ராஜ்யத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறா. அந்த சிந்தையோடு ஜீவிக்க வேண்டும். பாடல் வேளையில கூட நம்ம தியானிச்சோமே, அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு அவர்கள் மரித்தார்கள் என்று பார்க்கிறோமே. அந்நியரும் பரதேசிகள் என்கிற அந்த வெளிப்பாடு இல்லாவிட்டால் விசுவாசத்தோட மரிக்க முடியாது. பரமக்கான சுதந்திரிக்கணும் பிரியமானவர்களே. இந்த பூமியில எதை இழந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இழந்துடக்கூடாது, தேவனை இழந்துடக்கூடாது. அதுதான் முக்கியம். இங்க இருக்கிற சேரெல்லாம் இத்து போட்டுமே, அத்தும் அழிஞ்சு போட்டுமே, இதுல என்ன இருக்கு? இந்த பாயெல்லாம் நிரந்தரம் நினைக்கீங்களா? பெஞ்சு போயிட்டு வெங்க கிடக்குதுல அங்கேயே போட்டோம், எல்லாம் போயிரும். அங்க இருக்கிற குடம் எல்லாமே அதெல்லாம் இத்து போயிரும். இதெல்லாம் பாருங்க, எல்லாமே எது நிலைச்சிருக்கும்? இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லு எதை காண்பிக்கிறது? நாம் விளங்கிக் கொள்ளணும். அசையாதவைகள் வேறு, அசைவுள்ளவைகள் வேறு. ஆண்டு வெளிப்பாடு தருகிறார். அதனாலதான் நீங்க பாருங்க வேதத்துல அந்த இப்ப பாருங்க எபிரேயர் 12வது அதிகாரத்துல நாம் படிச்சோமே, அதுக்குள்ள கொஞ்சம் வாங்க. எபிரேயர் 12வது அதிகாரம், அதுல ஆண்டவர் 20ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஏன் ஜனங்கள் வேண்டிக் கொண்டாங்கன்னா, ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாது இருந்தாரு. மோசே பயந்தாராம். அது எப்படியா? கல்லெறி உண்டு அம்பினால எய்யுண்டு செத்துறணுமா. ஒரு மிருகம் தொட்டுட்டா கூட முடிஞ்சுது, கொன்றுணும். எவ்வளவு பெரிய பயங்கரம் பாருங்க. தொட்ட செத்துருவான், கிருபையே கிடையாது, அவனுக்கு இறக்கமே கிடையாது, தொட்ட செத்துருவான். கரண்ட் ஷாக் மாதிரி தொட்டு அவ்வளவு முடிஞ்சே போச்சு. இதே காரியத்தை இந்த எதுங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றேன். யாத்திராமம் 19வது அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராமம் 19வது அதிகாரம், அங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்க. யாத்திராமம் 19வது அதிகாரம், அங்கே 12வது வசனத்தை இருந்து நான் வாசிக்கிறேன். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் என்ன செய்வான்? நிச்சயமாகவே கொல்லப்படுவான். பயங்கரமானது. அடுத்து பாருங்க, ஒரு கையும் அதை தொடலாகாது. இதைத்தான் நம்ம அங்க பார்த்தோமே. அது தொட்டால் நிச்சயமாக கல்லெறி உண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு. அம்பு அங்க போட்டிருக்க, அங்க வாசிக்கலையா? கல்லெறி உண்டு அல்லது அங்க எய்யுண்டுன்னு போட்டிருக்கு. அப்போ இங்க சொல்ல ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடு வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். அப்புறம் மோசே மலையிலிருந்து இறங்கி அதை சொல்றார், ஜனங்களை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்றார். அப்புறம் பார்த்தா இக்கால சத்தெல்லாம் வந்துட்டு 16ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் பல மகா, அதான் மந்தாரம் போட்டிருக்கேன், அதான் அது மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் சொல்லுங்க நடுங்கினார்கள். இன்னைக்கு நிறைய மிரட்டல்கள். நான் புக்கை வாசிக்கும்போது இப்படி வாசித்தேன், ஒரு பத்திரிக்கை முன்னாட்களில் வாசிக்கும் போது. நீ தசமம் என்னது வேலையை பார்க்கறது தசமம் கொடுக்கணும், வரதட்சணையில் தசமம் கொடுக்கணும், நீ மருத்துவத்துக்கு நீ செலவழிக்கணும், அதுல தசமம் செலுத்தணும். பாருங்க எப்படி நீ கடன், உண்மையிலே நான் வாசல் சொல்றேன், நீ வந்து கடன் வந்து 10 லட்ச ரூபா பட்டிருந்தீங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கு நீ கடன் என்னது தசமம் கொடுக்கணும். எப்படி? அவனே கடன் பட்டிருக்கான், அவனே அடைக்க முடியாம இருக்கான். மிகப்பெரிய ஊழியம் அது போட்டிருக்கு, யாரும் கொடுக்கணும். இல்லைன்னா உன்னுடைய கல்லறை பெட்டி கூட கடன்ல தான் இருக்கும் அப்படின்னு சபிக்கிற வார்த்தைகள். இந்த மலைநிலத்துக்கு நீங்களான வந்து சேரவில்லை. ஒரே மிரட்டலும் உருட்டலுமா இருக்கு.
தயவுசெய்து நினைக்கிறோம் பிரியமானவர்களே, குற்றப்படுத்த நினைக்காதீங்க. இன்னைக்கு இதை சொல்லி 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 சிஸ்டர் நீங்க தசமா கை வச்சு எனக்கு சாபம் வரும் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் இதுதான். அந்த மலையின் இடத்துல வந்து கொடுக்கலன்னா அவ்வளவுதான், அடிச்சிருவாரு, தொட்டு தொட்ட செத்துருவே அப்படின்னு சொல்லி இப்படி மிரட்டல் உருட்டல் இதுகிட்ட வரல. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு எதை பற்றி கொள்ள கடவும்? கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறாருன்னு சொல்றார். எதனால ஆதலான்னு சொல்றார்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அப்ப அசைவுள்ள ராஜ்யத்தை முதல்ல காமிச்சு கொடுக்கிறாரு. அது போன திசை. அது எதுக்காக ஆயத்தப்படுத்துறாரு? எதுக்காக மலைக்கு வர சொல்றாரு? எதுக்காக ஆயத்தப்படுத்த சொன்னா? எல்லாம் அவங்க காணான சுதந்திரிக்கணும், எழுத்தின்படியான சத்துருக்களை மேற்கொள்ளணும். உடனே சொல்லிடுறது, மோவாப் அம்மோனி புத்திரரை எடுத்துட்டு உங்க வேலை ஸ்தலத்துல மோவாவை போல அம்மோனை போல உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றான், அதை அவங்க நேசிக்கதான் சொல்றாரு. அவன் அடிச்சன அடிப்படைதான் சொல்றாரு. அவனை சபிக்கும்படியாகவோ. ஒரு சகோதரர் என்ன சொல்றாங்க, யார்கிட்ட மோதிர தெரியுமா? நான் ஜோம் பண்ண வயிறுலாம் கலங்கிரும் பாரு, என்ன செய்யறன்னு பாருன்னு சொல்லி போனாங்க. இதெல்லாம் என்னது? இந்த ஜெப வீராங்கனை வச்சு என்ன சொல்ல? இது நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னால சொல்றேன். அவங்க அப்புறம் நல்லா பேசிட்டாங்க. ரசிக்கப்படுறதுக்கு முன்னால அவன் பையனுக்கும் எனக்கும் சூழ்நிலையில நான் ஜோம் பண்ணா உன்னை தொலைச்சிருவாரு, சாபம் வரதான் இல்லையான்னு பாரு, வயிறு என்ன செய்துன்னு பாரு பாரு அப்படின்னு. எப்படி? இது கிறிஸ்தவம் கிடையாது பிரியமானவர்களே. இதான் பழைய, இதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இந்த இடத்துக்கு உங்களை நீ ஆண்டு கொண்டு வரல. எவ்வளவு ஒரு மேன்மையான பிரமாணத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. அங்க ஒரு சின்னதுன்னு அவ்வளவுதான் அடி. இங்க இல்ல, ஆண்டு எவ்வளவு கிருபையை மன்னித்து நம்மை நேசித்து அருமையாய் நடத்துகிறார் பார்த்தீங்க. அதனாலதான் பயத்தோடும் பக்தியோடும் எந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அவ இன்னும் ஒரு தரம் என்கிற அந்த சொல் எங்க இருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இதான் சொல்லணும். திஸ் இஸ் a climax of this message அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, ஆகாய் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆகாய் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து தான் இந்த வசனம் இது கையாளப்படுகிறது. ஆகாய் 2:6 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகாய் 2வது அதிகாரம், மொத்தமே 2 அதிகாரம் தான். அல்ல 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஆலயத்தை குறித்த வெளிப்பாடுதான் இது. உண்மையிலே எழுத்தின்படி பாத்தீங்கன்னா கர்த்தர் வருகிற நாள்ல ஆயிரவர் அரசாட்சியில் அது காண்பிக்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுக்காக மாத்திரம் இது காண்பிக்கப்பட்டது அல்ல. இதனுடைய உண்மையான தாத்பரியம் என்ன அப்படின்னா, அசைவுள்ளவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போயிடும், அசைவில்லாதவைகள் என்ன செய்யும்? என்றென்றைக்கு நிலைச்சிருக்கும். அதைத்தான் அன்று காமிக்கிறார். இது உண்மையிலே ஆயிரவர் அரசாட்சியா இருந்தா ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் நம்ம காமிச்சு கொடுக்கணும்? இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அசைச்சாரு, பூமி அசைச்சாரு, மலையே முழுவதும் அதிர்ந்ததுன்னு பாக்குறோமே, ஏன் அந்த அசைவை காமிச்சு கொடுக்கணும்? அப்போ ஏன் அது சொல்லிட்டு அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாகிய நாம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, இதுலதான் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பாடு வேணும். அன்னைக்கு சத்தத்தை கேட்ட அந்த மலையின் அடிவாரத்துக்கு கீழே வந்து சேர்ந்த அந்த கூட்டம் நோக்கிய பயணம் எல்லாம், அவர்கள் நோக்கிய திசைகள் எல்லாம் அவர்களுக்கு அழிந்து போகிற ஒரு ராஜ்யத்தை, ஒரு தேசத்தை அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டே இருந்தது. இன்னைக்கு நீங்கள் நானும் அந்த பாதைக்கு இல்லை, அதே மாதிரிதான். ஆனா அது எழுத்தின்படியான காணான். நாம் பயணிக்க வேண்டியது பரம காணனை நோக்கி. எந்த வெளிச்சம் வேணும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைங்கானம் உண்டாவதாக. அதனாலதான் எதுக்காக இதை காமிச்சு கொடுக்காரு தெரியுமா? நீங்க எபிரேயர் 12க்கே வாங்க. எதுக்காக அன்றியும் சொல்லி ஆரம்பிச்சாரு? எபிரேயர் 12:18 அன்றியும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அன்றியும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு மனுஷன், சீர்கெட்ட ஒரு மனுஷனை காமிச்சு கொடுக்கிறாரு. பாத்தீங்களா? அவனுக்கு தேவனுடைய அழியாத அந்த சுதந்திரமாகிய சேஷ்டபுத்திரம், அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் பெருசு இல்ல. என்ன பாருங்க, இதுதான் உனக்கு பெருசு, சோறு தான் உனக்கு பெருசு. அதனாலதான் 16-17 ஏசாவுடைய சீர்கெட்ட வாழ்க்கையை காமிச்சு கொடுத்துட்டு அன்றியும் தொடக்கூடியதுன்னு சொல்லி அங்க ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வர்றதுக்கு முன்னால ஏசாவை நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவனும் எப்படி பேசிக் கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பிற்பாடு, ஏனெனில் பிற்பாடு
அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கவலையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அதுக்கு அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? அன்றியும். இவங்க புரியுதா? அசைவுள்ளது அசைச்சிட்டாரு, அதெல்லாம் அசைக்கப்பட்டுரும். ஏன் நம்ம அசைவுள்ளதை தேடிட்டு இருக்கீங்க? உலகத்துலதான் ஒரு வித்தியாசத்தை உண்டாகும். என்ன வித்தியாசம்? அது உலக பார்வையை பாருங்க. உலக பார்வையும் பரிசுத்த வேதாகமத்தின் பார்வையும் கொஞ்சம் பாக்குறீங்களா? உலகத்தின் பார்வையில எது அசைவுள்ள சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு வச்சிருப்பாங்க. அசைவுள்ள சொத்து, அசையாத சொத்துன்னு. அசைவுள்ள சொத்து என்னது? இந்த சேரு, இந்த ஃபேனு, லைட்டு, காரு, பைக்கு, வீட்டில் உள்ள பொருட்கள், திங்ஸ், எல்லா திங்ஸும் இதெல்லாம் என்னது? அசையும் சொத்தான். பொண்ணு, வெள்ளி, இதெல்லாம் அசையும் சொத்தான். இடம், வீடு, சொந்த வீடு, இடம், இதெல்லாம் என்னது? அசையா சொத்துன்னு வச்சிருக்காங்க. இது உலகத்தின் பார்வை. பரிசுத்த வேதாகமத்தின் பார்வை, தேவனுடைய பார்வை என்ன தெரியுமா? ரெண்டுமே அசையும் சொத்து தான். ஏன்னா இடத்த என்ன கொண்டு போறீங்க? வீடு எல்லாம் உதிர்ந்துரும், அப்படி உதிர்ந்தே விழுந்துரும், இடிஞ்சி தரமட்டமாயிரும். சொல்லுங்க, உண்மைதானே? இது மனுஷனுடைய பார்வையில் அவன் ரெண்டு தான் வச்சிருக்கிறான். ஆனா தேவனுடைய பார்வையில எல்லாமே அசை உள்ளதுதான். எதுதான் அசையில்லாது? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. அவர்களும் ராஜ்யத்தை கட்டி கொண்டாங்கன்னு பார்க்கிறோம். உடனே ராஜ்யத்தை கட்டி கொண்டாங்கன்னு சொல்லி ஆண்டு எனக்கு காமிச்சிட்டாரு. நான் இப்போ இந்த பக்கத்தில் ஒரு இடத்த முடிக்கணும்னு போராடிக்கிட்டு இருந்தேன். ராஜ்யத்தை கட்டி கொண்டாங்க வார்த்தையை கொண்டு ஆண்டு பேசினாரு. இப்போ நான்று கொண்டு செத்தாண்டு இருக்கு, இப்போ அதுவும் அவர் தானே பேசலான்னு சொல்லி எடுத்துருவேன். என்ன இது பாருங்களேன், சும்மா ஏதாவது ஒன்று எடுக்கிறது. குடிகாரன் கூட சங்கீதம் 91 எடுத்தா கூட அவன்கிட்ட ஆண்டு மென்மையா பேசுற மாதிரி தானே இருக்கும். நீ சங்கீதம் 91 எடுத்துக்கிட்டு நீ விளையாட்டு பண்ணக்கூடாது. சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது எடுத்துக்கிட்டு வாழ்க்கை சரியே இருக்காது. உடனே சங்கீதம் 91 எடுத்து வாசித்தேன். என் மனதுக்கு ஆறுதலா இருந்தது. கர்த்தர் என்னோடு பேசினார். முதல்ல உன் கெட்ட வாழ்க்கையை விட்டு வெளியே வா. முதல்ல சங்கீதம் 91 யார் வாசித்தாலும் அல்லாதான் தெரியும். எவ்வளவு இது பாருங்களேன், இஷ்டத்துக்கு வளைக்கிறது வசனத்தை. அசைவுள்ளது, அது அசைக்கப்படக்கூடியது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கறது. உடனே செங்கடல் பிளந்த உடனே பார்க்கறது. அப்போ இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷனை சில நபர்கள் அடைத்து வச்சிருந்தாங்க செங்கடலை போல. ஆண்டு ரெண்டு கரெக்டா யாத்திரா 14 அதிகாரத்து மூலம் ஆண்டு ரெண்டு தெளிவா பேசிட்டாரு. நீ உன் கூட பிறந்த சகோதரன் 10 வருஷம் பேசாம இருக்கியே, அந்த செங்கடல் ஆண்டு இன்னும் பிளக்கலையா? அந்த பிரிவினையை தடுத்து உடைக்கலையா உனக்கு? சும்மா நான் சொல்றேன், நம்ம கேட்கிற செய்தியில எந்த செய்தியா இருந்தாலும் சரி, அசைவுள்ள ராஜ்யத்தை காமிச்சு கொடுக்காங்களா, அது சாத்தாண்டு இருந்து வந்ததுன்னு நினைச்சுக்கங்க. அது ஒளிந்து போகிறது. ஆண்டு தெளிவா காமிச்சிட்டாரு. அந்த அசைவுள்ள ராஜ்யத்தை, அது அசைவுள்ள ராஜ்யம் காமிச்சிட்டாரு இல்லையா? காமிச்சிட்டாரு. இல்லைன்னா ஆரோனுடைய ஆசாரியத்துவம் மாற்றப்படக்கூடாத, அந்த ராஜாங்கம் மாற்றப்படக்கூடாத. ராஜாவை அடியோட தூக்குறாரு. பாத்தீங்களா? சிதைக்கியாவோட முடிஞ்சிட்டு, சிதைக்கியோட பையன் யாரும் வர முடியாது, தூக்கி அடிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. அந்த ராஜாங்கத்துக்கு முடிவு வந்துட்டா இல்லையா? அது அசைவுள்ள ராஜ்யம். அவங்க கேட்ட அத்தனை வார்த்தைகள், அவங்களுக்கு ராஜாக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகள், அந்த ராஜாக்கள் வாழ்ந்த நாட்கள்ல கர்த்தர் எழுப்புகிறார். எத்தனையோ தீர்க்கதரிசி எழுப்புகிறார், எத்தனையோ வார்த்தைகள் வருது. எல்லாம் அசைவுள்ள ராஜ்யம் தான். அடுத்த ராஜாவே வர முடியாத அளவுக்கு நடந்துட்டு, நியாயாதிபதி எல்லாம் முடிஞ்சிட்டு, நம்ம அதையே நோக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப எதுக்காக ஆகாய் 2:6 பேசுறாருன்னா, நல்ல கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சைவ நாட்களே நம்ம தியானிச்சோம். சகரியா கண்ட தரிசனங்களும் புது உடன்படிக்கையும் சபையுங்கிற தலைப்புல தியானிச்சோம். பிரியமானவர்களே, எதுக்காக ஆகாய் 2:6 எபிரியனாக்கியோன் அங்க எபிரியர் 12:26-27 காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னா, நல்ல கவனிங்க. பழைய ஆலயம் அது என்ன ஆயிட்டு தெரியுமா? தீக்கு இரையாக்கப்பட்டு விட்டது. நேபுகாத் நேச்சாரால திருடப்பட்டு விட்டது. உண்மைதானே? எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டான். பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? தூக்கிட்டு போயிட்டான். இது அசைவுள்ளதா இல்லையா? இந்த சகோதரி இவர்கள் நம்முடைய சபைக்கு இத்தனை ஃபேன் நமக்கு மின் விசிறிகளை வாங்கி கொடுத்தார்கள். இதுல வேற பெருமை வேற. அப்புறம் இந்த சகோதரர் இவர்கள் தான் இதை அமைத்து, நான் சொல்றேன், நான் முன்னாலே சொன்னதுதான், இது கிடையாது, இதுதான் சபை. நீங்க அசைவுள்ள ராஜ்யத்தை என்ன பண்றாங்க? இவர்கள் மின் விளக்குகளை, அலங்கார மின் விளக்குகளை வாங்கி கொடுத்தார்கள். 2 லட்சம் மதிப்புள்ள. ஸ்டூபிடிட்டி இதெல்லாம். எதுக்கு அவங்க உயர்ந்து பாருங்களேன், தேவனுக்காக. நான் சொல்றேன், உனக்கு சத்தியமே தெரியலன்னு அர்த்தம். இது மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதும் மேன்மை உள்ளதும் அல்ல, மேன்மையாக கருதப்படுவதும் அல்ல. ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், அவருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்துக்குரியது. நிலையான ராஜ்யத்தை நான் சுதந்திரிப்பேன். என் ஆத்மாவில் அவருடைய ஆறுதலை தந்திருக்கிறார்.
அதை விட்டுட்டு இந்த அதை வாங்கி கொடுத்தாங்க நம்முடைய சபையை சேர்ந்த இவர்கள், இந்த இது ஆசன பொறுப்பு, இந்த சாப்பாடு ஏசாவை பாருங்க காமிச்சு கொடுக்குறாரு. அவன் ஏசாவுக்கு முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா? சேஷ்டபுத்திரம் பாகங்கிறது, சேஷ்டபுத்திர சுதந்திரங்கிறது அழியாதது, தேவனுடைய சுதந்திரம் தெரியுமா உங்களுக்கு? உங்களை இனி முதற் பலன்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. இது அழியுமா? அது அழியவே அழியாது. கிறிஸ்து சேஷ்டபுத்திரன். ஏன்னா அவர் தான் முதற் பலனாய் மீட்கப்பட்டவர். அவரோடு இணைக்கப்பட்ட நாமும் சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்கு சத்திய வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று சொல்லி யாக்கோபு நிருபம் 1 18 வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இது அழியாத ஒரு மேன்மை. இதுக்காக இத அற்பமா என்றான் பாருங்க, அலட்சியம் பண்ணினானா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 25 கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, சில பயிர், சிவப்பான கூழ், ஒருவேளை போச்சணும், இது அழிஞ்சு போயிருமா போகாதா? அவன் சாப்பிட்ட 2 மணி நேரத்துல என்னது முடிஞ்சு ஜீரணிச்சிரும். அடுத்த ஒரு 4 மணி நேரத்துல அது வெளியே போயிடும். சேஷ்டபுத்திர பாகத்தை எப்படி அலட்சியம் பண்ணா பார்த்தீங்களா? காமிச்சு கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அசை உள்ளது அசையாதது, அசை உள்ளது அசையாதது. இந்த ஏசாவை காமிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்து இங்க வர்றார். எங்க வர்றார் பார்த்தீங்களா? அன்றியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவங்க அசை உள்ளதை நோக்கிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துக்கு நீங்களான வந்து சேரல. தயவு செய்து விளங்கிங்க. அல்ல அந்த எக்கால சத்தம், அங்க வந்தோம் இங்க வந்தோம், இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க, அது அல்ல. அசையாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எந்த ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், எதற்குரியவர்கள்? அதனாலதான் தைரியமா சொல்றார், நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபை என்ன செய்யுங்க? பற்றி கொள்ள கடவுள். இந்த கிருபை குறித்த வெளிப்பாடு யோனாவுக்கு கிடைச்சதுனாலதான் அவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? நினைவேக்கு போகிறத விட தர்சிச்சு போகணும். இதுக்குதான் அவனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை தான் அவன் நோக்குறான். அங்க போய் கொஞ்சம் சந்தோஷமா. ஏன்னா தர்சிசுங்கிறது சாதாரண இடம் கிடையாது. தர்சிஸ்ல இருந்து சாலமோன் நாட்கள்ல சாலமோனுக்கு எவ்வளவு விலையோர்ந்த வஸ்துக்கள்லாம் வரும் தெரியுமா? வாணிபத்துக்கு பேர் போனது தர்சிஸ், தொழிலுக்கு பேர் போனது தர்சிஸ். அதனாலதான் தர்சிஸின் கப்பல்களை அவர் உடைக்கிறார்னு சொல்லி சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தர்சிஸ்னாலே ரொம்ப பேர் போனதுங்க. ஏன்னா வாணிபம், கப்பல் துறனா அடிக்கடி அங்கிருந்தா வரும். அவனுக்கு மயில்கள், யானை தந்தை எல்லாம் அங்கிருந்து வருது, தர்சிஸ்ல இருந்து வருது. எவ்வளவு வர்த்தகத்துக்கு பேர் போனது பாருங்க. அந்த இடத்த அவன் நோக்கி இருக்கிறான். அப்போ தேவன் அழைப்பு என்ன? அழியாத ஆத்துமாக்கள், ஆத்தும ஆதாயத்துக்கு அனுப்புறார். நினைவு பட்டணத்தார் பணக்காரங்களுக்கு இருக்கிறதுக்காக யோனாவை அனுப்பல. யோனா நினைவு பட்டணத்தார் அவருடைய வறுமை என் சமூகத்தை வந்து எட்டி விட்டது. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு சொல்லணும் போல. நீங்க ஊழியங்களை பார்த்தா வறுமை வந்து எட்டி விட்டது, அவர்களில் அநேகர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார், அநேக கடன் பிரச்சனை இருக்கிறார்கள். நீ நினைவைக்கு போய் அவர்களுக்காக பிரசங்க, அவர்கள் செல்வ செழிவ மாறு. இது எங்க எழுதியிருக்கோ எனக்கு தெரியாது, இந்த பரிசுத்த பைபிள் இல்ல. அக்கிரமம் அப்படி ஆத்துமாவை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போயிருக்கு. இப்ப அவங்களை விடுவிக்கணும். தேவனுடைய நோக்கம் இல்ல அது, பார்த்தீங்களா? அதனாலதான் இந்த நோக்கத்தோடு வந்த இந்த மனிதனையும் கொஞ்சம் பிரிக்க வேண்டியது இருக்கு. ஒரு நாள் தோன்றி மறுநாள் அழியக்கூடிய ஆமனுக்கு மேல பிரியமா இருக்கிறான். ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறாயோ? ஆமா, எரிச்சலா இருக்கிறேன். அவர் ஆத்மாவுக்காக பாரப்படுறாரு, இவன் ஆமனுக்காக பாரப்படுறாரு. ஒரு நாள் தற்காலிக சந்தோஷம், ஒரு நாள் அவனுக்கு நல்ல நிழல் கொடுத்தது. அப்ப ஆண்டு என்ன படிப்புன்னு வச்சுக்கிறா தெரியுமா? யோனாவுக்கு படிப்பின ஃபுல்லா இதுதான். நீ ஆமனுக்காக கவலைப்படுற, நான் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000க்கும் மேற்பட்ட மேலா இருக்கிற இந்த ஜனத்துக்காக நான் பரிதபிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். நீ ஆமனுக்காக கவலைப்படுற. மனுஷனுடைய சிந்தை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தேவனுடைய சிந்தை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவன் அசைவுள்ள ராஜ்யத்துக்காக அவன் என்ன செய்யறான்? உண்மையில அதுதான் காமிச்சு கொடுக்குறாரு. நீ எதை நீ பற்றி இருக்கன்னு பாருப்பா. ஆமனுக்கு சரி அசைவுள்ளதா அசைவில்லாததா? அசைவுள்ளதுன்னு காமிச்சு கொடுக்குறாரு. நீ அசைவுள்ளதுக்காக பிரயாசப்படுற, நீ எந்த ராஜ்யத்தை நோக்கி இருக்க பாரு. ஆண்டவர் உனக்கு படிப்பன பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. எனக்கும் இப்படிப்பட்ட யோனாக்களுக்கு ஆண்டவர் பாடம் எடுத்த எவ்வளவு அருமையா இருக்கும் நான் யோசிக்கிறேன். நீ அசைவுள்ளாத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சகோதரி, நீங்க எதிர்பார்த்த கார் வந்துடும், சகோதரி நீங்க எதிர்பார்த்த அந்த வேலை வந்துடும் சொல்லி கொடுக்காங்க. சுதாரிங்க, இது அவனுடைய சத்தம். இது என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தர. நீ பல்லூத்து தரன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அது எப்படி உன் கையில இருக்கும்? இவன் கையில வச்சிருக்கிறது எல்லாம் இதுதான். எந்த யுக்திகள் தான், எதனுடைய ஜாலங்கள் தான் வச்சிருக்கிறான். எல்லா மாயஜாலங்கள் எல்லாம் எதுல இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தையும் முதலத்துடைய சகல ராஜ்யங்களையும் அவருக்கு ஒரு நிமிஷத்துல காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு கொடுக்கிறேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகள் என்ன செய்யறேன், அசைவுள்ள ராஜ்யத்துக்குள்ள நான் உங்களை நடத்துவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான்.
எவ்வளவு தந்திரம் பார்த்தீங்களா? அதனாலதான் அந்த சத்தத்தை நீங்க கேளுங்க. செய்தி எங்க இருந்து வருதுன்னு கொஞ்சம் நீங்க சுதாரிச்சிடலாம். ஆண்டவருடைய செய்தி அது எதை காண்பிக்கும் அப்படின்னா, ஆத்மாவுக்கு வேண்டியது. ஆதாமை கூப்பிட்டு நீ எங்க இருக்கிறன்னு கேட்கிறார். அப்ப கர்த்தரிடத்துல வர்ற செய்தி என்ன தெரியுமா? நம்ம எங்க இருக்கிறோம், ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறோங்கிறத காமிச்சு கொடுக்கும். நம்மை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு தரம். ஏன் ஆகாய் மூலமா நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். ஆகாய்ங்கிறது வயது முதிர்ந்த ஊழியர், சகரங்கிறது ஒரு வாலிபன். 2 பேருமே சிறையிருப்புல இருந்து வெளியே வர்றாங்க. நமக்கு தெரியும். கிமு 536 ஜனங்கள் வெளியே வர்றாங்க. 20 வருஷமா 16 வருஷமா அவங்க எதுவும் பண்ணல. 22 தான் அங்க கிரியை நடக்கு. 536 38 வெளியே வர்றாங்க. கோரேசுடைய 1ஆம் வருஷத்துல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எஸ்ரா 1வது அதிகாரத்துல பாக்குறோம். அவங்க எதை கட்டுறதுக்கு வந்தாங்க தெரியுமா? நீங்க நினைச்சிடாதீங்க, இதை கட்டுறதுக்கு நினைச்சிட்டீங்கன்னா இந்த சத்தியத்தை சரியா விளங்கலன்னு அர்த்தம். செர்பாபேல் மூலமா கட்டப்பட்ட ஆலயமும் அழிவு உள்ளதுதான். உடனே நீங்க நினைச்சிடாதீங்க ஆகாய் 2:6 அதுக்கு தான் காமிச்சு கொடுக்கு. ஏன்னா 6ஆம் வசனத்தை தொடர்ந்து 9ஆம் வசனத்துல பாக்குறோமே, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் விளங்குன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? 9ஆம் வசனத்துல இருக்கு. உண்மையிலே ஆலயத்தை குறித்து தான் பேசுறாரு. அது இந்த ஆலயத்தை பத்தி பேசுறாரு. புது உடன்படிக்கையின் ஆலயத்துக்கு அடையாளமா காண்பிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாபிலோனுக்கு புறப்பட்டு போய் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வெளியே வர்ற ஜனம் இது எதுக்கு அடையாளமா இருக்கு? கிறிஸ்துவுல தான் அது நிறைவேறுது. நமக்கு தெரியும். மத்தேயு 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ராமாவில ஒரு கூக்குரல் கேட்கப்படுது. இதைத்தான் எரேமியா 31வது அதிகாரம் 15, 16, 17 பேசும்போது இந்த சத்தம் எதுக்கு அடையாளமா இருக்கு? இஸ்ரவேல் ஜனம், யூதா ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் திரும்பி வந்து கட்டப்படும், திரும்பி ஆலயம் கட்டப்படுங்கிறத காமிச்சு கொடுக்கறதுக்கு அடையாளமா காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதே ஒரு காரியத்தை கிறிஸ்துவில் அது நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி மத்தேயு 2:17 காமிக்கிறதுடைய முகாந்திரம் எதுக்காகன்னா, செருபாபேல் மூலமா கட்டப்படுற ஆலயம் சொல்லி எழுத்தின்படியான சத்தியத்தை காமிக்கிறதுக்கு இல்ல. அப்படி காமிச்சா ஏன் இது இவர்கிட்ட நிறைவேறணும்? அதான் செருபாபேல் காலத்திலயும் நடந்துட்டு, செருபாபேல் காலத்துலதான் கட்டியாச்சு. அது ஏன் இங்க நிறைவேறணும்? அதுக்கு காண்பிக்க எரேமியாவுக்கு அதுக்காக தான் வெளிப்படுத்தப்படுதுன்னா, எரேமியா காலத்துக்கு பிறகு அங்க செருபாபேல் நாட்கள் தான் அது கட்டி முடிச்சாச்சு. ஏன் கிறிஸ்துவ நிறைவேறணும்னா நம்ம தான் அதோட அர்த்தத்தை விளங்கிக்கிடணும். அது குமாரனுக்காக சொல்லப்பட்டது, குமாரனுடைய ராஜ்யத்துக்காக சொல்லப்பட்டது. அதனாலதான் அங்க கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரு? நீங்க 5, 6 சேர்த்து பாருங்களேன். ஆகாய் 2வது அதிகாரம் 5, 6 சேர்த்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது கொண்டு வந்துட்டாரா? அவர் உடன்படிக்கை பண்ணாரா பண்ணலையா? மலையில வச்சு பண்றாரா இல்லையா? சீனாய் மலையில பண்றார். அதுதான் சொல்றார், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீங்க. உடனே நீங்க இது பிடிச்சிட்டு உடனே பாத்தீங்களா அதே மாதிரிதான் இதையும் பேசுறாரு நினைச்சிடாதீங்க. அதுதான் அங்க சொல்லிட்டாரு. அது எல்லாம் அசை உள்ளதுன்னு காமிச்சு கொடுத்துட்டாரு. அது உடனே அடையாளமா சொல்றாரு. அது நான் கொண்டு வந்தேன். அப்ப நான் ஏன் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் முந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்குன்னு சொல்லி இங்க 9ஆம் வசனத்தை சொல்லணும்? அவங்களுக்கு புரியுதா? அப்ப அது மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்டது. இங்க சொல்லப்படனுடைய சத்தியத்தின் தாத்பரியம் என்ன தெரியுமா? சாலமோன் கேட்டது மெகா சர்ச் அப்படின்னு சொல்லணும். பொன்னினால் அலங்கரிக்கான். இன்னைக்கு அதுதான் பார்த்துட்டு என்னது இது பயங்கரமா வச்சிருக்கிறாங்க, இதுதான் சர்ச் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆனா பாருங்க, ஆண்டு எதுக்காக பேசுற தெரியுமா? என் ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றார். பயப்படாதீங்க. கொஞ்ச காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தரம் நான் அசைய பண்ணுவேன்னு சொல்லி சொல்றார். அப்படி அர்த்தத்தை நாம் சரியா விளங்கி கொள்ளணுமே. அப்படி உண்மையான அர்த்தம் என்ன? அசைவுள்ளவைகள் வேற, அசையாதவைகள். மீண்டும் சொல்றேன், எபிரேயர் 12:27 இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும் என்பதை குறிக்கிறது. அதுதான் குறிக்கி. இன்னும் ஒரு தரம் ஆண்டவரே எனக்கு அதை தந்துருவீராக. இல்ல அதை குறிக்கல. இருக்கிறத மாற்றக்கூடாது. குறிக்கிறது எது தான் குறிக்கி? 2 அசையாதவைகள் நிலைச்சிருக்கணும், அசை உள்ளவைகள் மாறி போகும், அவ்வளவுதான். இதைத்தான் குறிக்கி. நம்ம எதை நாடுகிறோம் பிரியமானோர்ல? இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது நமக்கு எவ்வளவு அர்த்தமுள்ள சத்தியங்களை காண்பித்து கொடுக்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வேற, புது உடன்படிக்கையின் சபை வேற. ஆண்டவர் அன்னைக்கு சத்தத்தை தொனிக்க பண்ணது, அந்த சத்தத்தினுடைய முகாந்திரம் வேற, இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணதனுடைய முகாந்திரம் வேறு. அதனாலதான் ஏசாவை காமிச்சு கொடுத்துட்டு தான் இங்க வர்றார். பாத்தீங்களா? ஒரு தனி மனிதனை காமிச்சு கொடுத்துட்டு, ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை காமிச்சு கொடுத்துட்டு இந்த சத்தத்தை எடுத்து அப்ப நம்ம எந்த இடத்துக்கு வந்து சேரணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்.
நம்ம அந்த சத்தியத்திற்கு வந்து சேரல. அப்படி வந்து சேர்ந்தா நம்ம சொல்லலாம், நம்ம ஆண்டவர் எழுத்தின்படியா என்னது, எனக்கு அந்த அவங்கள மேற்கொள்றதுக்கு அவங்கள அடிச்சு நொறுக்கணும், அப்புறம் இவங்களை நான் ஜெபம் பண்ணி அவங்கள. நீ கூட ஒருத்தவங்க ஒரு வீட்டுல ஜெபம் இப்படி ஜெப குரூப் சொல்றது, ஜெப குரூப்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த இது ஏசுவாங்க, அரசியல் தலைவரெல்லாம் ஏச்சு விழும். என்ன சொல்லுன்னா, இதுக்காக வரலைங்க, மொபைல் முறியடிங்க, அவங்கள அடிச்சு நொறுக்குங்க, அடிச்சு நொறுக்குவீராக, அவர்களை நொறுக்கி தள்ளுவீராக அப்படிலாம் பாருங்க. இதெல்லாம் என்ன ஜெபம்னு தெரியல. அவன் அடிச்சு நொறுக்கணும், நம்ம சரீரத்தை நொறுக்கணும், அப்படி ஆத்துமா பத்திரமா அப்படி ராஜ்யத்துக்கு போய் சேரணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்குமே ஒழிய, அவங்க கைகால ஒட்டைங்க, அப்புறம் வந்து அவங்க முரட்டாட்டமா இருக்கிறாங்க, நொறுக்கி போடுங்கலாம் சொல்லாதீங்க பிரியமான. அது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல. பிரியமானவர்கள, நாம் இந்த சத்தியத்தை இவ்விதமாய் அறிந்து ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஏசா எந்த ராஜ்யத்துக்குரியவனா இருக்கிறான்? லோத்து குறித்து தியானித்தோம். அவனும் பூமியுடைய காரியங்களை தான் பார்க்கிறான். ஆண்டவர் அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே காமிச்சு கொடுத்துட்டாரு. ஆதியாகமம் 13 அவன் அழிவுள்ள வஸ்துக்களை நோக்கி, அழிவுள்ள ராஜ்யத்தை நோக்கி அவன் போய்கிட்டு இருக்கிறான். அழிவுள்ளவைகளை நோக்கி ஓடுறான். அவன் ராஜ்யம் அதுதான் நோக்கி இருக்கு. அடுத்த அதிகாரத்திலே காமிக்கிறாரு, எப்பா அதெல்லாம் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகுது பாரு. இன்னைக்கு உன் கையில இருந்தது அவ்வளவு அந்த 5 ராஜா கையில போயிட்டு, இதுக்குதான் நீ பேசப்பட்டியான்னு ஆண்டு காமிச்சு கொடுக்க. உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும், அது இடம் விட்டு இடம் மாறும். அவரோ மாறாதவர். அதனாலதான் உங்களுடைய ஆண்டுகள் ஒளிந்து போவதில்லை, உங்களுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உரியதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கும் நம்ம இதை அதுன்னு சொல்லி இதை தேடாதீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் அது தருவார் இது தருவார்னு சொல்லி உலகத்துக்குரியவைகளை தேடாதீங்க. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது நமக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். அசையாதவைகள் நிலைத்திருக்குங்கிற அழுத்தத்தை கொடுக்கட்டும். அசை உள்ளவைகள் மாறி போகும்ங்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குதான் ஆகாய் மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் என்ன செய்வேன், அசைய பண்ணுவேன்னு சொல்ற. அப்ப அப்படி சத்தம் பூமியை அசைய பண்ணிட்டு உண்மைதான், வானத்தை அசைய பண்றார். இன்னைக்கு இங்க பூமியில அசைச்சிட்டாரு, நொறுக்கிட்டாரு, வாசல் திறந்துட்டு இல்ல அங்க வாசலை திறப்பேன்னு சொல்றார். பூமியை மாத்திரம் இல்ல, வானத்தையும் என்ன செய்வேன், அசைய பண்ணுவேன்னு சொல்றார். உங்களுக்காக எனக்காக அந்த திரை கிழிக்கப்பட்டு அவர் நமக்கு முன்னோடினவராய், மெல்கிசேதேக்கின் முறைப்படி நமக்கு முன்னோடினவர், பிரதான ஆசாரியர் நமக்கு முன்னோடினவராய் இந்த திரைக்குள் பிரவேசிச்சிருக்கிறார். நாமும் உங்க பிரவேசிப்ப முடியுமானோல. அதுல ஒரு அசைவு உண்டாக்கிட்டார், அதுல ஒரு அசைவு உண்டாக்கி இருக்கிறார். நம்ம ஜெபமுன்னோமா இருக்க இடத்துல அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் மூடு கூட பேசி கொண்டிருக்கிறா. அசைவுள்ள ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். இஸ்ரவேல் ஜனங்கள் போனது போல அவங்களை குறித்த வார்த்தைகள் அப்படியே பார்த்து எழுத்தின்படியே ராவா அப்படியே நாம் எனக்கும் அதை தந்துருவாரா இதை தந்துருவாரா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேசத்தையே தந்தவர் எனக்கு ஒரு வேலையை தந்துட மாட்டாருன்னு சொல்லி இப்படியே உலக ஆசைகளே ஓடிடாதீங்க பிரியமானவர்களே. அது அதுக்காக காண்பிக்கப்பட்டது அல்ல. பரமராஜ்யம், பரம தேசத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு கூட நாம் தேவ சமூகத்துல ஜெபிப்போமா? தேவ சமூகத்துல எப்படி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இன்னும் ஒரு தரம் என்கிற சொல் தெளிவான அர்த்தத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறதே. இது எதற்காக பேசுகிறேன்னு பார்க்கும்போது ஆகாய்ட்ட பேசின விதம் அதுதான். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து என்னென்னமோ கட்டினாங்க, அதெல்லாம் இடிக்கப்பட்டுட்டு அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு. இன்னைக்கு அதை கட்ட போறேன், நான் மெகா சர்ச்சு, நான் அப்படி அதை கட்ட போறோம், இதை கட்ட போறோம், ஏசி. சாலமோன் அவ்வளவு பெருசா கட்டினாரு, நாங்களும் அதே போல. ஐயோ பாவம், நீ இன்னும் அசைவுள்ளதை தானே நோக்குகிற. இன்னும் ஒரு தரங்கிற அந்த இடத்துக்கு நீ இன்னும் வரலையப்பா. அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும், எவ்வளவு பயம் வேணும், பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி. அசைவுள்ள ராஜ்யத்தை நோக்குறவர்கள் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்ய முடியாது. சும்மா வேணா சோதரம் சொல்லிக்கலாம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுறவங்க தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும்.
தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ளுகடவுன் போட்டிருக்குதே பைபிள்ல. அந்த கிருபையை பற்றி கொள்வோம். என்னையும் உங்களையும் ஆண்டவர் அப்படி ராஜ்யத்துக்குன்னு தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த மேலான அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை மையப்படுத்துவோமா? இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா பின்னினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும், சிந்தித்து மனம் திரும்பி கர்த்தரையே நாம் அண்டிக் கொள்வோம். எந்தெந்த இடத்துல உலகத்தின் மேல் ஆசாபாசங்களோடு கூட உலகத்தின் ஆசாபாசங்களை விரும்புகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமோ, அவையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்படி, இன்னும் பெயரளவுக்கு போலியான சபைகளைப் போல நாம் இன்னும் பெயர் கிறிஸ்தவர்களாய், இன்னும் உலகத்தின் பின்பாக உலகத்தின் ஆசாபாசங்களை விரும்புகிறவர்களாய் காணப்படுவோமே. ஆனால் நாம் எப்படி அசைவில்லாத ராஜ்யத்துக்கு உட்படுவோம்? அசைவுள்ளவைகள் அசைக்கப்படும், அசைவில்லாதவைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நாம் எப்படிப்பட்ட தரிசனத்தோடு, எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வாழ்கிறோம்? அர்ப்பணம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான இரவுவேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஒரு தரம் என்கிற இந்த சொல்லினுடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஏசாவுடைய அந்த அசைவுள்ளவைகள், ஏசா விரும்பின அந்த அசைவுள்ளது கொஞ்ச நேரத்துல எல்லாம் போயிடுச்சு. அசைவுள்ளதற்காக அசையாததை விட்டு கொடுத்துட்டானே. இஸ்ரவேல் ஜனங்கள் அசைவுள்ளதை நோக்கி போனாங்க, அதைத்தான் அவங்க அனுபவிச்சாங்க. அது எடுபட்டு போய்விட்டது. அது நிற்கக்கூடாத கூடாரமாகிவிட்டது. அது நிற்கக்கூடாத, நிலை நிற்கக்கூடாத ஆசாரியத்துவம், அது நிலைநிற்கக்கூடாத ராஜாங்கம், அது நிலைநிற்கக்கூடாத தேசம். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் என்று எபிரேயர் 11:15 வாசிக்கிறோமே. தேவனே, விதமான வெளிச்சத்துக்குள்ளே நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரமதேசம் அது அசைவில்லாதது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
பயத்தோடும் பக்தியோடும், பணத்தோடும் பொருளோடும் என்று எழுதல. அதோடு நான் ஆராதனை இல்ல, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, தொடர்ந்து இந்த சத்தியங்களை நாங்கள் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையிலே என்றென்றைக்கு நிலைத்திருந்து நம்முடைய சாயல்ல நாங்கள் காணப்பட கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.